السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபி மொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லா யர்ஹமு லா யுர்ஹம் வல்லா யர்ஹமு லா யுர்ஹம். யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், பொதுவாகவே அல்லாஹ்வுடைய நீதி என்னவென்றால், ஒரு அடியான் இன்னொரு அடியானிடத்திலே எப்படி நடந்து கொள்கின்றானோ அதே போன்றுதான் அந்த அடியாரிடத்திலே அல்லாஹ் தஆலா நடந்து கொள்கின்றார். இது அல்லாஹ்வுடைய பொதுவான நீதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா. ஒரு முஸ்லிமுடைய இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களில் இருந்து ஒரு கஷ்டத்தை நீக்குகின்றாரோ, நஃபஸ அல்லாஹு லஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, அவருடைய மறுமையின் கஷ்டங்களில் இருந்து ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நீக்குவதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய குறைகளை, ஒரு முஸ்லிமுடைய குறைகளை யார் இந்த உலகத்திலே மறைக்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய குறையை மறைப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸினுடைய தொடரிலே சொல்வார். சிலவிட்டு பெருமானார் கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கான அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது சுருக்கமான செய்தி என்னவென்றால், ஒரு அடியான் இன்னொரு அடியானிடத்திலே எப்படி நடந்து கொள்கின்றானோ அதே போன்று அல்லாஹ் அவனுக்கு நடந்து கொள்கின்றான். அந்த அடிப்படையிலே இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு அடியான் இன்னொரு அடியான் மீது அல்லது இன்னொரு உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்லாஹ்வும் அவன் மீது இரக்கம் காட்ட மாட்டான். வாழும் காலத்திலேயே சக மனிதர்களிடத்திலே இரக்கத்தோடும் பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் கூறுகின்றது. ஏனெனில் இந்த உலகத்திலே சில நேரங்களிலே சில மக்களுக்கு சில வகையான தேவைகள் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கின்றனர். சில நேரங்களில் ஒரு தேவை ஏற்பட்டு போகலாம், தேவை உடையவர்களாக இருக்கலாம். சில நேரத்தில் வசதியான மக்கள் கூட வறிய நிலைக்கு வந்து விடலாம், தேவையை பிறரிடத்தில் தேவையாகக்கூடிய நிலைக்கு வந்து விடலாம். அது மாதிரியான நேரங்களிலே பிற மக்களுக்கு நான் உதவியாளராக இருக்க வேண்டும், பிற மக்கள் மீது கருணை காட்ட வேண்டும். அப்படி கருணை காட்டினால் நமக்கு ஒரு கஷ்டம் என்பதாக வருகிற நேரத்திலே அல்லாஹ் நம்மை மீது இறக்கப்படுவார். அதன் காரணமாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, தன்னை நாடி வரக்கூடிய மக்கள் தேவை உடையவர்களாக இருந்தால் அந்த தேவையை நிறைவு செய்யாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக மாட்டார். வரலாறுல நிறைய செய்திகள் இருக்கிறார்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார்கள். முலர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் வருகிறார்கள், வெளியூரிலிருந்து வருகிறார்கள். வந்தவர்கள் சரியான காலணி கூட இல்லாமல் கிழிந்த ஆடைகளோடு வருகின்றார்கள். அவருடைய வறுமையை விலகிக் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தன் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தோழர்களே, நம்மிடத்திலே சில மக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்யுமாறு சொன்னார்கள். அதே சில வருகிறது. அவர்களுடைய அந்த கஷ்டத்தை பார்த்தபோது பெருமானார் முகம் வாடி போனது. இவ்வளவு சிரமத்திலே இந்த மக்கள் இருக்கிறார்கள், பெருமானாருடைய முகம் வாடி போனது. ஆனால் என்ன செய்யறாங்க, உடனே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தாராளமாக உதவி செய்கிறீர்கள் என்பதாக. உடனே இந்த சஹாபாக்கள் செய்தார்கள், கொடுத்தார் என்ற அளவு சொன்னால் மலை போல குவிந்து விட்டது பொருட்கள் எல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அதை கண்டு மலர்ந்து விட்டது என்பதாக சஹாபாக்கள் கூறுகிறார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த உதவி பொருட்களை அந்த மக்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். ஆக இந்த உலகத்திலே தன்னை நாடி வரக்கூடிய மக்கள் தேவை உடையவர்களாக இருந்தால் அவர்கள் கேட்க வேண்டும் என்பது அல்ல, அவர்கள் கேட்காமலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். வரலாற்றிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பெருநாளுடைய தொழுகைக்காக போய்கிட்டு இருக்காங்க. பெருநாளுடைய தொழுவைப்பதற்காக போய்கிட்டு இருக்காங்க, சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு சிறுவன் அழுது கொண்டிருக்கின்றான். எல்லா சிறுவனும் மகிழ்ச்சியாக சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார். புத்தாடை அணிந்து ஒரு சிறுவன் மட்டும் அழுது கொண்டிருந்தான். உடனே கடந்து செல்லவில்லை. உடனே அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏப்பா நீ அழுகிற என்பதாக. அவன் சொன்னான், நான் ஒரு அனாதை, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், என்னுடைய தாயார் மறுமணம் செய்து கொண்டார்கள், இப்போது நான் அனாதையாக இருக்கிறேன் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், என்னை தந்தையாகவும் ஆயிஷாவை தாயாகவும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தாயாகவும் ஏற்றுக்கொள்கிறாய் என்பதாக. அந்த பையன் ஏற்றுக்கொண்டான், சிரித்தான், சந்தோஷப்பட்டான், அல்ஹம்துலில்லாஹ் கூறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பையனை அழைத்து சென்றார்கள். அவனை குளிக்க வச்சு அவருக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு அவனை என்ன செஞ்சாங்க, அழைத்து கொண்டு தொழுகைக்கு வர்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவன் வீதியிலே நின்று அழுகின்றான். அல்லாஹ் சிறுத்தை தீமா, நான் என்று அனாதையாக ஆகிவிட்டேன் என்பதாக. அந்த வழியிலே சென்ற அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சாங்க, அந்த பையனை அழைத்து சொன்னார்கள், நீ என்னை தந்தையாக ஏற்றுக்கொள்கிறாய் என்பதாக. அவன் சரியர்களாக சொன்னான். கடைசியில் அந்த அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவனை வளர்த்ததாக வரலாறு. எடுத்து சொல்லுவாரேன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கின்றோம். எல்லா மனிதர்களும் தேவையுடையவர்களாம். சில நேரங்களிலே நம்மை விட அதிகமான தேவையுடைய மக்கள் நம்மிடத்திலே வருகிற நேரத்திலே அவருக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். அவங்களுக்கு நம்மால என்ன செய்ய முடியும், அந்த உதவிகளை நாம் செய்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமக்கு. ஏன்னா அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹன்னாஸ் அன்துல் ஃபுகராய, மனிதர்கள் நீங்கள் எல்லோரும் தேவையுடையவர்கள் தான், எல்லாரும் தேவையுடையவர்கள். நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பரவாயில்லை. ஆனால் நமக்கு கீழே உள்ள மக்களுக்கு நாம் உதவி செய்தால், நமக்கு ஒரு தேவை வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா உதவி செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். இது அல்லாஹ்வுடைய நீதி. ஹதீஸ்ல பெருமானார் சொல்வாங்க இல்லையா, எந்த வாலிபர் வயோதிகரை கண்ணியப்படுத்துகின்றாரோ அவருடைய முதுமை பருவத்தில் அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதாவது பொதுவாகவே நாம் வாழும் காலத்திலே நாம் இப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படிதான் நடத்தப்படுவோம். பெருமானார் சொல்வாங்க, கமா துதீரு துதானு, பிறரிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்கின்றாயோ அவ்வாறுதான் நடத்தப்படுவாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
மேலே கூறிய ஹதீஸ்ல பெருமாள் என்ன சொல்றாங்க, வல்லா இரகம் லா யுர்ஹம். யார் பிறர் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் அல்லாஹ்வால் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாழும் காலத்திலே எல்லா மக்கள் மீதும் நேசமுடையவளாக அவருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களிலும் கூட பரிவு காட்ட வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்று பெருமானா சொல்வாங்க. வரலாற்றுல வருது, பெருமானா நபவிக்கு வர்றாங்க. சில தோழர்கள் அவருடைய ஒட்டகையின் மீது அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஒட்டகை நிற்கிறது, அது அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜாலு கராசி பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே அமர்ந்து பேசுவதற்கு இந்த ஒட்டகைகளை நாற்காலியாக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். நீங்க பேசுறதுக்கு இந்த ஒட்டகைகளை நாற்காலியாக பயன்படுத்தாதீர்கள். அதை நல்ல முறையிலே அதை நீங்கள் பயணம் செய்யுங்கள். பயணத்தினுடைய தேவை முடிந்து விட்டால் அதை நல்லபடியாக நீங்கள் அதை விட்டு விடுங்கள் என்றாக சொன்னார். அதை கட்டி போட்டு உட்கார்ந்து பேசுங்க. நீங்க தலையில உட்கார்ந்து பேசுங்க. நீங்கள் அமர்ந்து பேசுவதற்கு அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, நாற்காலியாக பயன்படுத்த கூடாது பெருமானார் சொல்வார். அப்ப மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினத்திடமும் அன்போரும் பரிவோரும் பாசத்தோரும் இரக்கத்தோரும் நடக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் கற்றுத் தருகிறார்கள். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.